So first, before starting the session, I just want to give you what is that செஷனுக்கு முன்னாடியே நான் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று சொல்லிடுறேன். ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டாபிக் விச் வாட் இஸ் தட் அட்லீஸ்ட் 10 out of 8 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராபபிலிட்டியில் தே வில் சஃபர். ஓகே, ஏன் சஃபர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளும் நான் இந்த செஷன்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருவேன். Like ஒரு 4 to 5 examples நான் எடுத்து வச்சிருக்கேன். 4 to 5 problems I have kept it. Just be patient. ஓகே, நான் இந்த செஷன் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பேஷண்டா இருக்கேன். ஏன்னா இனிஷியலா உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம் சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பேசிக் ஆஃப் ப்ராபபிலிட்டி இல்லை நிறைய தெரிஞ்ச விஷயம் சொல்ற மாதிரி தான் இருக்கும். பட் நான் சொல்லக்கூடிய சில பாயிண்ட்ஸ்லாம் நல்லா கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ராப்ளத்துக்கு அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஜென்ரலா டிஃபிகல்ட்டா இருக்கும். ஐ எம் ட்ரைங் டு மேக் ஷுர் தட் இட் இஸ் ஆஸ் ஈஸி as possible. நான் ரெண்டுமே பண்ணுவேன். உங்களை ஐ வில் ஜஸ்ட் மேக் யூ டு ஃபியர் ஃபார் த சப்ஜெக்ட். கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் பார்த்து நீங்க பயப்படவும் செய்வீங்க. அட் த சேம் டைம் த சப்ஜெக்ட் விச் வில் பி ஆர் த டாபிக் விச் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் வந்து ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க நோட் பண்ண வேண்டியது. அண்ட் மூணாவதா ஒரு விஷயம் இருக்கு, பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ஓகே, பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் தான் வந்து ப்ராபபிலிட்டிக்கு ஒரு பேஸ். ஓகே, ப்ராபபிலிட்டியோட பேஸ் வந்து பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ இந்த பேஸ் இல்லாம நம்மளால ப்ராபபிலிட்டி, பேசிக் ஆஃப் ப்ராபபிலிட்டி பெருசா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. பெருசா நம்ம அந்த we cannot proceed. So பட் ஆனால் ப்ராபபிலிட்டி காம்பினேஷன் மட்டுமே it will take around 2 hours for completing. ஓகே, ஒரு 2 hours செஷன் இருந்தால் தான் என்னால் ப்ராபபிலிட்டி அண்ட் பெர்முடேஷன் காம்பினேஷன் கவர் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸ்லி பெர்முடேஷன் காம்பினேஷனை நான் முழுசா இதில் சொல்ல போறது இல்லை. பட் என்னென்னலாம் உங்களுக்கு தேவை அப்படின்றது மட்டும் ஒரு ஷார்ட்டா ஒரு 5 to 10 minutesல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது பேசிக்கா நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, பேசிக் ஆஃப் ப்ராபபிலிட்டி. நான் கண்டிஷன் ப்ராபபிலிட்டி மோஸ்ட்லி இன்னைக்கு என்னால் எடுக்க முடியாது. அண்ட் தியரம்ஸ் ஆஃப் அடிஷனல் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி என்னால் எடுக்க முடியாது. பிகாஸ் வித்தின் 1 hour I won't able to do that. So what I was saying is இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போற டாபிக்கு என்னென்ன பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் தேவையோ, லைக் என்ன பேஸ் தேவையோ அது மட்டும் தான் நான் கொடுக்க போறேன். பட் இந்த பேஸ் வந்து லைக் நீங்க ஒன்ஸ் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனை இன்னும் நல்லா படிச்சீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா தான் அது கம்ப்ளீட் ஆகும். Okay, won't have a completeness in this, but I'm making sure that whatever is required I will be giving you. Okay, so இதுதான் 3 பாயிண்ட். ஜென்ரலா ப்ராபபிலிட்டி கஷ்டம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஐ வில் ட்ரை டு மேக் இட் லிட்டில் பிட் லைக் நான் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் ஆல்சோ நான் உங்களை கொஞ்சம் பயமும் ஐ வில் மேக் ஷுர் தட் யூ வில் கெட் சம் ஃபியர் ஆல்சோ. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மூணாவது பெர்முடேஷன் காம்பினேஷன். அது இல்லாம நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியாது. அதனால ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் நான் பெர்முடேஷன் காம்பினேஷனுக்கு கொடுத்துறேன். ஓகே, ரைட். ஸோ ஏஜென்ட் ஆஃப் த செஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பெர்முடேஷன் காம்பினேஷனோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஆஃப் ப்ராபபிலிட்டி நடத்திட்டு ஒரு 4 to 5 ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல் தோஸ் கொஷின்ஸ் ஆர் டிபிக்கல் கொஷின்ஸ். ஐ வில் கிவ் யூ அ டைம். அதாவது ஒரு கொஷின் டிஸ்பிளே பண்ணிட்டு அந்த கொஷின் சால்வ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்க அந்த ஒரு நிமிஷத்துல அந்த கொஷின் உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சிருச்சு அண்ட் இஃப் யூ காட் சம் ஆன்சர், I will have n number of ways to prove that your answer is wrong. நான் செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்றேன். ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்றேன், I can prove you that your answer is wrong. Okay, right. So and those who are watching the video in YouTubeல இந்த லெக்சர் நீங்க பாக்குறீங்க, இந்த செஷனை பாக்குறீங்க அப்படின்னா வந்து we have a Telegram group. We have a paid Telegram group, we have a free Telegram group also. So free Telegram groupல free sessions பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே, free sessions and free டெஸ்ட்டுக்கான அப்டேட் எல்லாமே இந்த ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல இருக்கும். ஓகே, ஸோ சிவிலை பொறுத்த வரைக்கும் ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு, மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 2 டெலிகிராம் குரூப் இருக்கு. ஒன்னு ஒன்லி ஃபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்னு இட்ஸ் காமன் ஃபார் இந்தியா, லைக் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ 2 டெலிகிராம் குரூப் எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, if you are watching it in Zoom, there won't be a problem. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஜூம்ல இருக்கக்கூடிய 5 பேர் பாக்குறீங்க, இந்த 5 பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். So there won't be a problem, right? So that will be enough. Okay, fine. So introduction, yeah. முன்னாடி அது போறதுக்குள்ள நான் பெர்முடேஷன் காம்பினேஷன் சொன்னல. See, first of all, permutation ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் நான் கொடுத்துறேன் before proceeding. I'll use a screen. Right. So இப்போ permutation எடுத்துக்கோங்க. Okay, if I take permutation and combination, ரொம்ப டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க போறது இல்லை. I will take 5 to 10 minutes because இது நம்மளுக்கு தேவை, அதனால தான். ஓகே, ரைட். ஓகே,
So any ideas what is mean by combination, what is mean by permutation? Any ideas like live la irukavanga, presently zoom la irukavanga, they can unmute and they can answer. Combination na enna, permutation na enna? Any ideas? Just ஒரு basic idea மட்டும் கொடுத்தா பெட்டரா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். I will explain. Okay, no ideas then. Like be open to speak, okay? Because Zoom-க்கும் யூடியூப்ல இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க டவுட்ஸ் உடனே கேட்கலாம், இங்க உங்களால டைரக்டா இன்டராக்ட் பண்ண முடியும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதை பாசிட்டிவா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, ரைட். So first of all, combinations. What is mean by? Oh, I'm sorry. I will use black color itself. That's more convenient for me. See, first of all, combination na enna? நான் ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன். காம்பினேஷன்னா செலெக்ஷன். ஓகே, நீங்க வேற எதை பத்தியுமே யோசிக்க வேணாம். காம்பினேஷன்னா செலெக்ஷன், பெர்முடேஷன்னா செலெக்ஷன் அண்ட் அரேஞ்சிங். See, இந்த டெஃபினிஷன் வந்து நீங்க எந்த புக்ல போனாலும் யூ வில் ஏபிள் டு கெட் இட், ரைட்? எந்த புக்ல போனாலும் செலெக்ஷன் அண்ட் அரேஞ்சிங் அப்படின்றது யூ வில் ஏபிள் டு கெட் இட். நான் இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். ஓகே, த ஃபேமஸ் எக்ஸாம்பிள் which I used to give for any classes where I go. ஸோ காம்பினேஷன்ஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கிரிக்கெட் பத்தி லைக் ஒரு ஐடியா இருக்கும், பேசிக் ஆஃப் கிரிக்கெட் ஐடியா இருக்கும். ஸோ 11 மெம்பர்ஸ், 11 பிளேயிங் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 11 மெம்பர்ஸ்ல 2 பேர் ஓப்பனர்ஸ் இருப்பாங்க, ரைட்? ஸோ யூ கேன் கன்சிடர் தட் வி ஹாவ் டு செலக்ட், அதாவது அவுட் ஆஃப் 11 மெம்பர்ஸ்ல நான் 2 பேரை செலக்ட் பண்ணணும். எதுக்காக? ஓப்பனர்ஸா. அந்த டைம்ல எனக்கு எத்தனை வே இருக்கு? தட் இஸ் ஹவு மெனி நம்பர் ஆஃப் வேஸ். ஸோ ஹவு மெனி பாசிபிள் வேஸ்? ஓகே, ஹவு மெனி பாசிபிள் வேஸ் ஐ கேன் செலக்ட் 2 அவுட் ஆஃப் 11. ஸோ 11 பேர்ல 2 பேரை நான் செலக்ட் பண்ணோம். எத்தனை வழியா என்னால செலக்ட் பண்ண முடியும்? எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு நான் செலக்ட் பண்றதுக்கு? நான் வெறும் செலக்ட் மட்டும் தான் பண்ண போறேன். ஓகே, ஸோ அப்படின்னா ஐ வில் பி டூயிங் காம்பினேஷன்ஸ். நான் ஃபார்முலா தரேன். ஓகே, எப்படி காம்பினேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நான் வரேன். ஸோ 11C2. ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? 11C2 அப்படின்னா இருக்கிற 11 பேர்ல நான் 2 பேரை செலக்ட் பண்றேன். ஐ எம் செலக்டிங் 2 அவுட் ஆஃப் 11. தட்ஸ் இட். ஓகே, ஸோ லைக் 2 பேரை நான் 11 பேர்ல செலக்ட் பண்ணணும்னா மொத்தம் எத்தனை வேஸ் இருக்கு? how many number of ways are there in which I can do that? That is my combination, right? So இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் 11 2 ஓப்பனர்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஐ ஹவ் டிசைடட். ஓகே, பட் இப்போ நான் அந்த 2 ஓப்பனர்ல யாரு ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க, யாரு நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்க போறாங்க? ஓகே, ஸோ லைக் பேசிக் ஆஃப் கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியன்ஸுக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரைக்கர் யாரு, நான் ஸ்ட்ரைக்கர் யாரு? ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வில் கன்சிடர் தட் த பிரசன்ட் ஓப்பனர்ஸ் யாரு? ரோஹித் சர்மா அண்ட் KL ராகுல், ரைட்? பட் எனிவேஸ் இது வேரி ஆகிட்டே இருக்கு ஒரு மேட்சுக்கும். பட் ஜென்ரலி வில் கன்சிடர் ரோஹித் சர்மா அண்ட் KL ராகுல் இந்தியன் டீம். ஸோ இவங்க 2 பேர்ல நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹவு மெனி நம்பர் ஆஃப் வேஸ் ஆர் தேர் இன் விச் ஐ கேன் அரேஞ்ச் தம். அரேஞ்ச் பண்றோம். இப்போ நம்ம அரேஞ்ச் தானே பண்றோம். லைக் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர்ல யாரு ஸ்ட்ரைக்கரா இருக்கணும், யாரு நான் ஸ்ட்ரைக்கரா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச் பண்றோம், ரைட்? ஸோ முதல்ல செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்றோம். தட் இஸ் பெர்முடேஷன். ஓகே, ஸோ தட் வில் பி வாட் லைக் நான் முதல்ல செலக்ட் பண்ணிடுறேன். 11 பேர்ல 2 பேரை செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஐ எம் அரேஞ்சிங் தம். சி, நான் எத்தனை வேஸ்ல இவங்களை அரேஞ்ச் பண்ண முடியும்? எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்கு? ஹவு மெனி பாசிபிள் வேஸ்? நான் 2 பேரை செலக்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி 2 பேரை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த 2 பேர்ல how many ways are there in which I can arrange them? Yes, how many possible ways are there in which I can arrange? Answer. எத்தனை வேஸ் இருக்கு? நான் இந்த 2 பேரை இங்க நான் அரேஞ்ச் பண்ணணும். ஒருத்தர் ஸ்ட்ரைக்கர், ஒருத்தர் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கணும். 2 வே தான் இருக்கு, ரைட்? எய்தர் ரோஹித் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கணும், ராகுல் வந்து நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கணும். இது ஒரு வே. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா ராகுல் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கணும், ரோஹித் வந்து நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கணும். இது செகண்ட் வே. That's it. So there is only 2 possible arrangements. 2 அரேஞ்ச்மெண்ட் தான் பாசிபிள். செலக்ஷனுக்கு நிறைய வேஸ் இருக்கும். அதாவது 11 பேர்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்ணணும்னா we will be having like 11 பேர்ல 2 செலக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் we will be having. பட் ஒன்ஸ் ஆஃப்டர் செலக்டிங் நம்மளுக்கு 2 பாசிபிலிட்டி தான் இருக்கும் அரேஞ்ச் பண்றதுக்கு. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அரேஞ்ச் பண்றீங்க. ஜஸ்ட் மல்டிப்ளை இட் வித் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ தட் வில் பி மை permutations. Okay, that will be my
permutation. So in general நான் இதை define பண்ணோம் அப்படின்னா நீங்க permutation கண்டுபிடிக்கணும், which means selection and arrangement அப்படின்னா first you have to find out number of ways you can select them, okay, and then multiply it with the arrangement. So that will give me permutation. Number of ways in which I can select அப்படின்னா it is combination, okay. So combination and arrangement ஓட multiply பண்ணனா எனக்கு permutation கிடைச்சிரும். In the basic idea enough, okay, in the basic idea enough. Any doubts in the idea? I mean, what is permutation, what is combination? See, நான் டீடைலா கவர் பண்ணல, இது வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான். பட் this will be enough for probability. நம்மளோட டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு இது enough. No doubts? Any doubts? No, sir. No, okay, right. Hopefully for others also. I will do one thing. இன்னும் ஒரு ஸ்மால் கான்செப்ட் இருக்கு, அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். then we can enter into probability. Okay, just a moment. Clear, sir? Okay, right. See, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு பர்சன் வந்து ஏல இருக்காரு, இன்னொரு லைக் ஏன்றது ஒரு பாயிண்ட்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். மேப்ல ஏன்றது ஒரு பாயிண்ட், பின்றது ஒரு பாயிண்ட், சின்றது ஒரு பாயிண்ட். ஜஸ்ட் நீங்க வந்து யுவர் ஓப்பனிங் யுவர் கூகுள் மேப், ஓகே, கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க வந்து பிரசென்ட்டா இந்த பொசிஷன்ல இருக்கீங்க, இந்த இடத்துல இருக்கீங்க, ரைட், இந்த இடத்துல இருக்கீங்க. நீங்க ரீச் ஆக வேண்டியது சிக்கு. கூகுள் மேப் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஏல இருந்து பிக்கு போறதுக்கு 3 வே காமிக்குது. 3 different ways. It is showing 3 different ways. And B ல இருந்து C போறதுக்கு 2 different ways காமிக்குது. ஓகே, 2 பாசிபிள் ரூட். ஸோ 3 ரூட் வந்து ஏல இருந்து பி போறதுக்கும் பில இருந்து சி போறதுக்கும் 2 ரூட் காமிக்குது, ரைட். இப்போ இந்த பர்சன் ஏல இருந்து சிக்கு ரீச் ஆகணும், அவனோட டெஸ்டினேஷன் இதுதான். ஸோ he has to reach from A to C. லைக் இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, how many possible ways are there? What are all the number of possible ways by which he could reach C? So C, அவன் ஏல இருந்து சிக்கு டிராவல் ஆகணும் அப்படின்னா எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு, அதான் என்னோட கொஸ்டின். வெரி சிம்பிள், ரைட். என்ன பண்ணலாம், will use this. ஏ மூலமா பிக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாத் மூலமா போயிட்டு அண்ட் தென் இந்த பாத் மூலமா போகலாம். I will take this is 2, this is 3, this is 4, this is 5. ஓகே, ஸோ ஒன் பாத்தை சூஸ் பண்ணி பி ரீச் ஆயிட்டு பில இருந்து சிக்கு போகலாம். ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி. 2 வழியா போயிட்டு திரும்ப 4 போயிட்டு சிக்கு ரீச் ஆகலாம், அது இன்னொரு பாசிபிலிட்டி. ஓகே, அண்ட் 3, 4 அது இன்னொரு பாசிபிலிட்டி. அண்ட் அகைன் 1, 5 அது ஒரு பாசிபிலிட்டி. 2 and 5 2 மூலமா டிராவல் பண்ணிட்டு திரும்ப 5 மூலமா டிராவல் பண்றான், அது இன்னொரு பாசிபிலிட்டி. அண்ட் 3 மூலமா டிராவல் பண்ணிட்டு 5 மூலமா டிராவல் பண்றான், அது இன்னொரு பாசிபிலிட்டி. ஸோ கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து இஃப் யூ கவுண்ட் இட் மொத்தம் 6 பாசிபிலிட்டி வருது, ரைட். ஸோ மொத்தம் 6 டிஃப்ரெண்ட் சான்சஸ் இருக்கு அவனால டிராவல் பண்ண முடியும். இந்த 6ல 1 அவன் சூஸ் பண்ண போறான். அஃப்கோர்ஸ் இஸ் கோயிங் டு சூஸ் 1. பட் எத்தனை வேஸ், எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. ஸோ இந்த மாதிரி நம்மளால கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுக்கு ஃபைன், இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள், நான் கவுண்ட் பண்ணிட்டேன். பட் இதை நான் ரொம்ப சிம்பிளா ஐ கேன் ஆன்சர் இட். That is where the technique of and R comes. And R is ரொம்ப crucial. இந்த ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% of the question in probability என்னால சால்வ் பண்ண முடியும். ஓகே, இந்த ஒரு லாஜிக் and R யூஸ் பண்ணி. ஓகே, listen. So actually இவன் இருக்கான்ல இந்த பர்சன், like let me take the person as some person ராம். ஓகே, ஸோ ராம் வந்து ஏல இருந்து பிக்கு டிராவல் பண்ணோம், பில இருந்து சிக்கு டிராவல் பண்ணோம். அண்ட் ஹி இஸ் ஹேவிங் 3 பாசிபிலிட்டிஸ் ஹியர், 3 ways. Here he is having 2 ways. And he need to first travel from A to B and then from B to C. Now, what is the total number of possible ways? Simple. He need to travel from A to B and he need to travel from B to C. ரெண்டு வேல்யூமே அவன் simultaneous அப்படின்ற ஒரு வேர்ட் நான் யூஸ் பண்ணேன். ப்ராபபிலிட்டி அப்படின்னா வந்து இட் மீன்ஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர் அப்படின்னு அர்த்தம். ஒன் ஆஃப்டர் தி அதர் அப்படின்றது தான் மீனிங் சைமல்டேனியஸ்லி ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ he is traveling from A to B and he is having 3 possible ways, and from B to C he is having 2 possible ways. So he is doing the work simultaneously or one after the other. Okay, so அப்படின்னா என்ன மீனிங் இங்க? அண்ட் வருது, ரைட். இன் பிட்வீன் ரெண்டு வேலை பண்றதுக்கு நடுவில் அண்ட் வருது. If that is the case, simply multiply them.
ஓகே, ஸோ எங்கெல்லாம் அண்ட் வருதோ நீங்க அந்த நம்பர் ஆஃப் வேஸை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் தி பாயிண்ட். ஸோ டோட்டலாக எவ்வளோ பாசிபிள் வேஸ்? 6 வேஸ். ஓகே, டோட்டலாக எவ்வளோ பாசிபிள் வேஸ்? 6 வேஸ். ஓகே, அண்ட் வந்தா நீங்க மல்டிப்ளை பண்ணணும், ரைட்? நவ் லெட் அஸ் டேக் ஒன் மோர் எக்ஸாம்பிள். எஸ், கன்சிடர் தட் சேம் பர்சன். இப்போ இவர் வந்து வீட்டில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ராம் வந்து இனிஷியலி he was in house, and now இவர் லைக் he is going and he is opening his almirah, லைக் அவரோட வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணார் அப்படின்னா வந்து he is having 4 shirts, okay, and he is having 3 t-shirts, okay. So now he needs to decide என்ன லைக் வெதர் இந்த 4 ஷர்ட்டை சூஸ் பண்ணுமா, இல்லை 4 ஷர்ட்ல ஒன்று சூஸ் பண்ணுமா, இல்லைனா 3 ஷர்ட்ல ஒன்று சூஸ் பண்ணுமா அப்படின்னு டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ அவருக்கு how many number of possible ways are there? How many number of ways in which he can choose? How many number of ways in which he can choose it? இது ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். இங்க வந்து 12 no. You have to understand one thing. 12 is not. Yeah. See, 12 எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த இடத்துல 4 ஷர்ட், he is having 3 t-shirt. ஸோ ரெண்டுத்துல வந்து லைக் அவுட் ஆஃப் இந்த மொத்தமா இருக்கிற எல்லாத்துல இருந்தா ஒன்னு தான் சூஸ் பண்ண முடியும். he can choose only one. So what he should do, either he should choose one from this 4 or he should choose one from this 3. Again, this comes under or. So either this one from this or one from this. So this is R. Whenever R comes, you have to add it. So total possible ways is 4 plus 3, 7 ways இருக்கு. அதாவது மொத்தமா அவங்ககிட்ட 7 ட்ரெஸ் இருக்கு. அந்த 7ல அவன் ஒன்று சூஸ் பண்ண போறான். So whenever the R comes, I need to add. Add. Yes. 4 plus 3, 7. I need to add. See, same அதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். Okay, இன்னொரு எக்ஸாம்பிள் like similar to this. Just a moment. Similar to this ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. I mean, I want your answer. Okay, try to answer it. So he is having 4 shirts, okay, and he is having 5 ties, okay. So மொத்தம் 4 ஷர்ட் இருக்கு, 5 டை இருக்கு. Now how many number of ways in which he can choose? Obviously ஒரு ஷர்ட் எடுத்தாகணும், ஒரு டை எடுத்தாகணும். So how many number of ways? How many number of possible ways? 20. Yes, 20, because இங்க இருந்து அவன் 1 எடுத்தாகணும். First 1 out of this 4, and then he need to take 1 out of this 5. So it comes under and. So 4 into 5. So totally 20 possible ways are there. So that is the key point. I want you guys to keep it in mind. I hope in the concept இது வரைக்கும் நான் எடுத்தது எதுவுமே probability கிடையாது. All are permutations and combinations. Is it clear? Whatever we discussed until now. Okay. Yes. Okay, done. Then we will enter into probability. 10 minutes recover பண்ணனும்னு பார்த்தேன். Anyways, no problem. Okay. ஸோ இது இன்ட்ரடக்ஷன், இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். பெருசாக நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ப்ராபபிலிட்டினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துப்போம். ப்ராபபிலிட்டினா என்ன விஷயம்? ஒரு விஷயத்தை என்னால் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஐ மீன், நான் ஒரு விஷயத்த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம். வி கேன் ஆஸ்க் சம் கொஸ்டின். இன்னைக்கு மழை வருமா வராதா? 70% சான்ஸ் இருக்கு சார். இன்னைக்கு இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் ஆக மாட்டேனா? 40% சான்ஸ் இருக்கு சார். நாளைக்கு வந்து லைக் டிஆர்பி எக்ஸாம் இந்த வருஷம் நடக்குமா நடக்காதா? 50% சான்ஸ் இருக்கு. கேட் எக்ஸாம் கரெக்டா பிப்ரவரி நடக்குமா? 100% சான்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் ப்ராபபிலிட்டி இஸ். ஓகே, தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ப்ராபபிலிட்டி இஸ். சிம்பிளா சொல்லணும்னா சான்ஸ். ஸோ ஹவு மச் percentage of chance is there for that particular event to happen. ஈவெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மழை வருமா வராதான்னு கேட்டதுல மழை, இட்ஸ் லைக் த ரெயின்ஃபால் இஸ் அ ஈவெண்ட். ஓகே, அண்ட் எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டதுல அந்த எக்ஸாம் நடக்கிறது ஒரு ஈவெண்ட். ஓகே, அண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகனா மாட்டேனான்னு கேட்டதுல பாஸ் ஆகுறது ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட் நடக்குமா நடக்காதா அப்படின்றத சொல்றது தான் ப்ராபபிலிட்டி. அதுல எவ்வளவு சான்ஸ் இருக்கு?
50% சான்ஸ் இருக்கு, 60% சான்ஸ் இருக்கு, 70% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர வேண்டியது சான்ஸ். ஓகே, ஆனால் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? பேசிக்ஸ் இதெல்லாமே ஓரளவுக்கு பேசிக்ஸ் ஆகும், நான் ரொம்ப டீட்டெயில்டாக போக விரும்பல. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் பாசிபிலிட்டிஸ், அதாவது இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, லைக் வாட் எவர் மேபி, நீங்க நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன், பட் லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் த டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட், வில் கம் ஃபார் த எக்ஸாம்பிள் லிட்டில் பிட் லேட்டர். ஸோ ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னா அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ஃபேவரா இருக்கிற சான்சஸ் எவ்வளவு இருக்கு, அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ஃபேவரா இருக்க சான்சஸ் எவ்வளவு இருக்கு, அண்ட் தென் மற்ற சான்சஸ்லாம் எவ்வளவு, அதாவது மொத்தமா எவ்வளவு சான்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, நான் இந்த டை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். we will take the டை எக்ஸாம்பிள் itself. ஒரு டை எடுத்துட்டு, ஓகே, ஒரு டை எடுத்துட்டேன். ஓகே, I have taken a die in which like மொத்தம் 6 நம்பர்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ நான் இப்போ இந்த டையை ஒரு தடவை த்ரோ பண்றேன். ஐம் த்ரோயிங் இட் ஒன் டைம். ஸோ ஒரு தடவை த்ரோ பண்ணும்போது என்னோட ஈவெண்ட், அதாவது ஃபேவரபிள் ஈவெண்ட், நான் என்ன சொல்றேன்னா எனக்கு வந்து 2 வேணும். ஸோ நான் ஒரு தடவை த்ரோ பண்ணி எனக்கு 2 வரணும் அப்படின்றது தான் என்னோட ஃபேவர். ஓகே, நான் ஆசைப்படுறது. ஸோ இது வந்து என்னோட ஃபேவரபிள், ரைட்? இது வந்து என்னோட ஃபேவரபிள். ஸோ வாட் இஸ் த லைக் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் பாசிபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ஏன்னா மொத்தம் 6 இருக்கு, ஆனா 6ல என்னோட ஃபேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். அண்ட் when it comes to number of all, like all possibility, total number of possibility, அது வந்து நம்ம எஸ் சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். I will come for it. இந்த டேர்ம்ஸ்லாம் நான் டிஃபைன் பண்றேன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, ரைட்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி எவ்வளோ இதுல? டோட்டலி 6. ஏன்னா மொத்தம் நான் இப்போ ஒன்று த்ரோ பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம். ஸோ இந்த 6 பாசிபிலிட்டியுமே டோட்டலு, பட் நம்மளோட டிசைட் பாசிபிலிட்டி 2. ஸோ அப்போ என்னோட ப்ராபபிலிட்டி என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 6ல் என்னோட ஃபேவரபிள் 1. ஸோ என்னோட ப்ராபபிலிட்டி 1/6. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் டெஃபினிஷன். கண்டிப்பா இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ஷன் தான் பண்றேன். ஓகே, பட் இந்த டெஃபினிஷன் பத்தி நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசணும். என்ன அப்படின்னா இந்த டெஃபினிஷன் எல்லா இடத்துலையுமே சூட் ஆகாது. ஓகே, ஏன்? ஐ வில் சே இந்த டெஃபினிஷன் இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் த பிளேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டை எடுத்துக்கிறேன். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அ டை. ஓகே, ஜஸ்ட் கன்சிடர் தட் இது வந்து ஒரு ஸ்கொயர் டை, ஒரு கியூப் டை. ஓகே, இட்ஸ் a cubical டை. அப்படின்னா வந்து எல்லா கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் சேமா இருக்கும். ஸோ 1, 2, 3 வாட் எவர் எல்லா நம்பரோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் சேமா இருக்கும். ஸோ இப்போ நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, இல்லை ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, இல்லை 3 கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, 4னாலும் சரி, 5னாலும் சரி, 6னாலும் சரி, தே வில் பி சேம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன? ஃபேவரபிள் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் என்னன்னா 2 சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னல, 2 இஸ் மை ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் வந்து எவ்வளோனா 1 தான். அவுட் ஆஃப் 6 மொத்தம் 6 இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. பட் அந்த 6ல எனக்கு 1 தான் ஃபேவரபிள். ஓகே, இப்போ நான் அதே வந்து நான் வந்து ஐ சூஸ் மை நம்பர் 1 டு பி, தட் இஸ் நம்பர் 1 ஆஸ் மை ஃபேவரபிள். தென் அகெயின் அவுட் ஆஃப் 6 வெறும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் என்னோட ஃபேவரபிள் கண்டிஷன். இஃப் ஐ டேக் 4 தான் என்னோட ஃபேவரபிள், அதாவது 4 தான் என்னோட டிசைட் ஈவெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஸ்டில் எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஃபேவரபிளா இருக்கும், ரைட்? ஸோ அப்போ எல்லா ப்ராபபிலிட்டியுமே சேம், அண்ட் தட் வில் பி ஈக்குவல் டு 1/6. அவுட் ஆஃப் 6 ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு அது நடக்கிறதுக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட்டை நான் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, so the event, when I can call it to be equally likely, when the probability of all the possible outcomes are same. Okay, all possible outcomes oda probability same ah irunduchu appadina it is equally likely. Okay, so in the இடத்துல probability of getting 1 or probability of getting 2 or probability of getting 3 or 4 or 5 or 6 எல்லா probability may same, that is 1/6. Okay, so it is equally likely. And let us take one more case. So again dice தான் எடுக்கிறேன், பட் இந்த தடவை வந்து நீங்க you will take a die which is not a cube. Okay, it's a cuboid. It's a cuboid. So 1, 2, 3
அண்ட் பின்னாடி வந்து 4 5 and 6 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ now can I say probability of 1 is equal to probability of 2? Probability of getting 1 is it equal to probability of getting 2? That chance of getting 1 is equal to chance of getting 2. Will I able to say that? No. Obviously no, right? Because 1 ஓட ஏரியா கம்மி, right? 1 ஓட ஏரியா ரொம்ப கம்மி, 2 ஓட ஏரியா அதிகம். ஸோ இப்போ நான் இந்த டையை தூக்கி போட்டேன், இந்த டையை வந்து if I throw it, then obviously probability of getting 2 is more, probability of getting 3 is more. Similarly bottom surface அதிகமா இருக்கும், அந்த left surface வந்து அதிகமா இருக்கும். பட் இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸ் ஃப்ரண்ட் சர்ஃபேஸும் பேக் சர்ஃபேஸோட ப்ராபபிலிட்டி கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஸோ P of 1 is not equal to P of 2. ஓகே, ஸோ எல்லா ப்ராபபிலிட்டியுமே இந்த இடத்துல சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, so this is not equally likely. This is not equally likely event. Okay, so எல்லா ப்ராபபிலிட்டியுமே சேமா இல்ல அப்படின்னா it is not an equally likely event. So இந்த டைய, இந்த மாதிரியா இருக்க டைய நம்ம unfair die அப்படின்னு சொல்லுவோம். Okay, the die is unfair or biased die. It is biased, right? Biased என்ன ஒரு பக்கமா சாயறதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பக்கமா நம்ம லைக் மோர் ப்ரையாரிட்டி கொடுக்கறது. ஸோ இங்க 2க்கும் 3க்கும் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸுக்கும் லெஃப்ட் சர்ஃபேஸுக்கும் நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஏன்னா வந்து அந்த சர்ஃபேஸ்லாம் நம்ம த்ரோ பண்ணோம்னா அந்த நம்பர் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இட் இஸ் biased towards 2 3 and the other numbers in bottom and the left side. And it is unfair. ஏன் unfairனா it is not giving equal chance for all. எல்லா நம்பருக்குமே வந்து ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால it is unfair. But this is equally likely, and this die, okay, this die is a fair die. Okay, this die is a fair die or unbiased die. Now இந்த fair die, unbiased die, equally likely and not equally likely இந்த இதை ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ராபபிலிட்டியோட பேஸ் டெஃபினேஷன் சொன்னல, அதாவது n of e by n of s, which is our P of e. In the definition is only suitable only if it is equally likely. So not equally likely ke in the definition suit agadu. We cannot use this. But na enna pannala appdin pathina, in the not equally likely I can use some technique. Adala vandu question la define பண்ணுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். I will show you that. I will use some technique. நான் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த unfair die ஈக்குவலன்ட் டு ஃபேர் டையா கன்வெர்ட் பண்ண முடியும். அது எப்படின்றதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தாகணும். ஆப்வியஸ்லி ஐ வாண்ட் ஏபிள் டு சே நவ், பட் ஐ வில் ஏபிள் டு கன்வெர்ட் திஸ் நாட் ஈக்குவலி லைக்லி ஆர் அன்ஃபேர் டை இன்டு அ ஃபேர் டை ஆர் ஈக்குவலி லைக்லி டை பை யூசிங் சம் டெக்னிக். அந்த டெக்னிக் மூலமா நான் அதை கன்வெர்ட் பண்ணிட்டு தென் ஐ கேன் யூஸ் திஸ். ஓகே, ஸோ தட் இஸ் தி பேஸ் ஐடியா. எனி டவுட்ஸ் அன்டில் நவ்? நான் இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதுக்கான எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ். Right. Sir, I have doubts, sir. Yeah, yes, Prashant. Yes. Sir, அது எப்படிங்க சார் நம்ம அன்பியாஸ்டு டைன் கண்டுபிடிக்கணும்? சார் இப்போ நம்ம ஷேப் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க சார். அது क्वेश्चनல கொடுத்துருவாங்க. You don't have to worry. क्वेश्चनல வந்து a fair die is thrown, an unbiased die is thrown அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம क्वेश्चन சால்வ் பண்ண தான் வந்து you will able to understand. ஃபேர் டை நான் த்ரோ பண்றேன். சம் கொஸ்டின்ல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அன்ஃபேர் டையை த்ரோ பண்றேன். அன்ஃபேர் டை த்ரோ பண்ணும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 is 3 times of probability of getting not 3 times, not exactly, but ஏதோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க. probability of getting 2 is 3 times of probability of getting 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்படி மென்ஷன் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? probability of 2 வந்து probability of 1 ஓட அதிகம். then obviously it is not a fair die, it's an unfair die. ஓகே அது வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார். ரைட். Okay then, I will give you one example for this. Just a moment. Yeah, this is the example. See, இதுல டைரக்டாவே சொல்யூஷனே இருக்கு. நான் அதுல முதல்ல ஒரு எக்ஸாம்பிளா I will give. ஸோ இப்போ நான் வந்து ஒரு போர்டு எடுத்துக்கிறேன். ஓகே, நீங்க வந்து இது கிளாஸ் ரூமா இருந்ததுன்னா நான் இதை வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ நீங்க இருக்கிற பொசிஷன்லேயே வந்து உங்களோட கிரவுண்ட் இருக்குல்ல, லைக் உங்களோட ஃப்ளோர், அந்த ஃப்ளோர்ல வந்து இந்த மாதிரி லைன் போட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி லைன் போட்டுருங்க. இதுல வந்து நான் மென்ஷன் பண்றேன், இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6 மென்ஷன் பண்றேன்.
இப்போ நான் மேல இருந்துட்டு, அதாவது நான் இங்க ஒரு பர்சன் நிக்கிறான். ஓகே, ஹி இஸ் ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் ஹி இஸ் த்ரோயிங் எ காயின், லைக் ஹி இஸ் த்ரோயிங் எ காயின். அதாவது வானத்தை பார்த்து காயின், ஹி ஜஸ்ட் தட் இஸ் லுக்கிங் அப்வர்ட், ஹி இஸ் த்ரோயிங் எ காயின் அண்ட் இட் வில் ஃபால் ஹியர், ரைட்? எனிவேர் இந்த ஏதோ ஒரு பொசிஷன்ல தான் அது ஃபால் ஆகும். ஓகே, now will I able to say that probability of 2 is equal to probability of 1? Like will those two be same? அதாவது probability of 2 na அந்த coin 2 ல விழுறதுக்கான probability, will it be same as that of probability that the coin will fall on 1? No. Never, right? Because obviously 2 area is greater than 1 area. Similarly 4 area greater than 3, 6 area is greater than 5. So கண்டிப்பா அது லாஜிக்கே இல்ல. So இப்போ நான் இதை கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக், இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, இதோட ஏரியா, அதாவது 1ஓட ஏரியா, 3ஓட ஏரியா, 5ஓட ஏரியா எல்லாமே வந்து நம்ம ஏ ஸ்கொயர்னு எடுத்துப்போம். சைடு வந்து ஏ, ஏரியா வந்து ஏ ஸ்கொயர். அண்ட் 2ஓட ஏரியா, லைக் லென்த் வந்து ஏ அண்ட் டெப்த் வந்து ஏ, சாரி லென்த் வந்து 2a, டெப்த் வந்து ஏ. ஓகே, டெப்த் வந்து ஏ, லென்த் வந்து 2a. சிமிலர்லி 2a, 2a, a and 2a. ஸோ அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ வாட் ஐ கேன் டூ, I can divide this simply. Okay, I'm sorry, this is not at all visible. I can divide this. Okay, I have already shown you the solution there, but நான் இதை எப்படி ரெண்டா பிரிச்சுக்கிறேன். இப்போ நான் ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன்னா இதுவும் 2 தான், 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 ரைட்? ஸோ இந்த பாக்ஸ்ல விழுந்தாலும் அதை நான் 2 தான் கன்சிடர் பண்ணோம், இந்த பாக்ஸ்ல விழுந்தாலும் 2 தான் கன்சிடர் பண்ணோம். இந்த பாக்ஸும் 2 தான், இந்த சாரி நாட் 2 2 2 2 2 2 4 4 4 4. ஓகே ஓகே ஓகே, ரைட். இந்த பாக்ஸும் வந்து 4 தான், இந்த பாக்ஸும் 4 தான். ஏன்னா நான் அந்த பாக்ஸை ரெண்டா பிரிக்கிறேன், ரைட்? இந்த பாக்ஸையும் நான் ரெண்டா பிரிக்கிறேன், 6 and 6. ஸோ இப்போ நான் ஒரு பிகர் பாக்ஸை ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நவ் இதுவும் ஏ, லைக் இதோட சைடும் ஏ, இதோட சைடும் ஏ. இப்போ இதோட சைடும் ஏ, இதோட சைடும் ஏ. சிமிலர்லி நீ எந்த பாக்ஸ் எடுத்தாலும், நம்ம எந்த பாக்ஸ் எடுத்தாலும் எல்லா பாக்ஸோட ஏரியாவும் ஏ ஸ்கொயர் தான். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 1 3 5 எல்லாமே ஏ ஸ்கொயர் தான். ஸோ நவ் வாட் ஐ கேன் டூ, வெரி சிம்பிள், ரைட்? நான் ஒரு காயினை த்ரோ பண்றேன்னா ப்ராபபிலிட்டி, நான் இப்போ வந்து மொத்தமா லைக் வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் டூ ஒன் திங். நான் இதை வந்து இண்டிவிஜுவலா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது மொத்தமா லைக் இனிஷியலா வந்து நான் லைக் என்கிட்ட வெறும் 6 பாக்ஸஸ் தான் இருந்தது, 6 பாக்ஸஸ் இருந்தது. பட் அதுல 3 பாக்ஸஸ் ஸ்மால், 3 பாக்ஸஸ் பிக், 3 பெரிய பாக்ஸ், 3 சின்ன பாக்ஸ். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட 9 பாக்ஸஸ் இருக்கு. நான் ஒரு காயினை த்ரோ பண்றேன்னா n of s என்ன ஆகும்? 9. எனக்கு 9 பாசிபிலிட்டி இருக்கு. 9 பாக்ஸ்ல எங்க வேணாலும் விழலாம், 9 பாக்ஸஸ்ல எங்க வேணாலும் விழலாம். And now coming to this, let us focus on this probability of 1. இப்போ probability of 1 நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்றது? டோட்டலா எனக்கு 9 பாக்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி வந்து 9. அவுட் ஆஃப் தட் 9, நம்பர் 1 வந்து வெறும் ஒரே ஒரு பாக்ஸ்ல தான் இருக்கு. வெறும் ஒரே ஒரு பாக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ 1/9. இதே நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும்னா என்ன ஆகும்? டோட்டல் பாக்ஸ் வந்து 9. டோட்டல் பாக்ஸ் வந்து 9. பட் ஆனா 2 என்கிட்ட 2 பாக்ஸ்ல இருக்கு. 2 வந்து இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். மொத்தம் 2 பாக்ஸஸ்ல 2 இருக்கு. ஸோ இட் வில் பிகம் 2/9. இஃப் சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ப்ராபபிலிட்டி ஆஃப் 6, டோட்டல் 9 பாக்ஸஸ், அதாவது அந்த காயின் அந்த 9 பாக்ஸஸ்ல எங்க வேணாலும் விழலாம். ஓகே, ஆனா அந்த அவுட் ஆஃப் தட் 9 இப்போ எத்தனை பாக்ஸஸ்ல 6 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பாக்ஸ்ல. ஸோ இட் இஸ் 2/9. அதே மாதிரி 4 2 பாக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இட் வில் பிகம் 2/9. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் கிவன் யூ ஹியர், ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு அன்ஃபேர் டையோ இல்லை வாட் எவர் இட் இஸ் அதை வந்து நம்ம ஈக்குவலி லைக்லி கண்டிஷனா கன்வெர்ட் பண்ணுவோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் மூலமா we will understand it. ஓகே, ஸோ ஒரு அன்ஃபேர் டையோ இல்லை ஒரு பயாஸ்டு கண்டிஷன், ஏதோ ஒரு பயாஸ்டு கண்டிஷன், இது வந்து பயாஸ்டு கண்டிஷன். ஓகே, இட்ஸ் அ பயாஸ்டு கண்டிஷன். இந்த பயாஸ்டு கண்டிஷனை I'm converting into unbiased condition. முதல்ல அது unbiased condition மாத்திட்டு அதுக்கப்புறம் என்னோட பேஸ் ஈக்குவேஷன், அதாவது பேஸ் ஃபார்முலாவை நான் அப்ளை பண்றேன். ஓகே, எனி டவுட்ஸ்? ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஓகே, ப்ராபபிலிட்டியோட பேஸ் ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதாவது லைக் நான் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். எக்ஸ்பெரிமெண்ட், ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பட் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் ஐ வுட் ஹவ் யூஸ்ட் ஈவெண்ட், அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன், ரைட்? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஸோ முதல்ல வாட் இஸ் தட், முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே,
ஸோ நீங்க ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸாம்பிள் தான் அங்கேயும் நான் கொடுத்துருந்தேன், பட் வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் த்ரூ பை ரைட்டிங் இட். ஒரு த்ரெட் ஒரு 10 சென்டிமீட்டர் த்ரெட் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு கண்டிஷன் உங்களுக்கு டிஃபைன் பண்றேன். இந்த த்ரெட்டை 4 கட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் கட் திஸ் த்ரெட் இன்டு 4 halves. ஓகே, 4 பீசஸ். ஓகே, ஸோ 4 பீசஸா இதை கட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, அது ஒரு கண்டிஷன் ஐ ஹவ் கிவன் யூ. செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நீங்க 4 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஐ எம் கிவிங் யூ ஜஸ்ட் அதை 4 கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். பட் செகண்ட் வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ரைட். ஸோ இதை ரெண்டுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் கன்க்ளூஷன் கொடுக்கணும். இஃப் ஐ வாண்ட் டு கன்க்ளூட் இட் அப்படின்னா எதில் என்னால முடியும்? which one I can do, which one, like நான் எக்ஸ்பெரிமெண்டே பண்ணல. எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது இதுதான். நான் இப்போ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், அதாவது இந்த 10 சென்டிமீட்டர் த்ரெட் எடுத்து 4 கட் பண்றேன். ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 10 சென்டிமீட்டர் த்ரெட் எடுத்து 4 ஈக்குவலா கட் பண்றேன். ஸோ நான் இது வரைக்கும் பண்ணல, பட் ஐ எம் ஆஸ்கிங் யூ டு டூ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்ல அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நான் கன்க்ளூட் பண்ண முடியும், அதாவது ஐ கேன் சே அபவுட் இட், எனக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு என்னால முன்னாடியே சொல்லணும் அப்படின்னா எந்த எக்ஸ்பெரிமெண்டால முடியும்? 2. எஸ் 2. விஷ்ணு பூபதி 1 கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது, ரைட்? பிகாஸ் 1 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து 1 வந்து நான் 4 பார்ட்டா கட் பண்ண சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க 4 பார்ட் அப்படின்றது ஒரு 1 சென்டிமீட்டர் பார்ட் பிளஸ் ஒரு 2 சென்டிமீட்டர் பார்ட் பிளஸ் ஒரு 2 சென்டிமீட்டர் பார்ட் பிளஸ் ஒரு 5 சென்டிமீட்டர் பார்ட் இப்படி கட் பண்ணலாம். இது ஒரு சான்ஸ். இல்ல 2 + 2 + 2 + 4 கட் பண்ணலாம், அது ஒரு சான்ஸ். சாரி, 2 + 2 + 4. அப்படி இல்ல 3 + 3 + 3 + 1. இந்த மாதிரி என்னால நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி இருக்கு. அதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சாதான், அதாவது நான் கட் பண்ணி முடிச்சாதான், ஓகே விஷ்ணு, ஸோ கட் பண்ணி முடிச்சாதான் வந்து ஐ வில் ஏபிள் டு சே நான் வந்து என்ன மாதிரி கட் பண்ணியிருக்கேன், என்னோட அவுட்கம் என்ன அப்படின்றது கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி முடிச்சாதான் எனக்கு தெரியும். பட் இதே வந்து நான் செகண்ட் கேஸ்ல நான் யோசிக்கவே வேணாம். 4 ஈக்குவல் பார்ட்ஸா, ஓகே, 2.5 + 2.5 + 2.5 + 2.5, as simple as that. ஸோ அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், வாட் எவர் யூ டூ, ஒரு ஆப்ரேஷன் நீங்க பண்றீங்க, ஒரு வேலை பண்றீங்க, அந்த வேலை மூலமா ஏதோ ஒரு அவுட்கம் வருது. ஓகே, ஏதோ ஒரு அவுட்கம் வருது, ரைட்? ஒரு வெல் டிஃபைன் அவுட்கம் தான். அவுட்கம் வருது, அந்த அவுட்கம் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை கட் பண்றேன்னா எனக்கு 33331 கிடைச்சிருக்கு. இட்ஸ் a defined அவுட்கம். ஓகே, பட் ஆனா அந்த அவுட்கம் நம்மளால முன்னாடியே சொல்ல முடியாது. பட் இஃப் யூ கன்சிடர் இட் as a random experiment, நான் எப்ப ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவேன் அப்படின்னா உங்களோட அவுட்கம் வெல் டிஃபைன்டா இருந்தா மட்டும்தான். not well defined. If your outcome is known, before doing the operation, நீங்க ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த அவுட்கம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா it is random experiment. Okay, right? So then it is random experiment. So random experiment, see, இந்த ரெண்டுத்துல எதுக்கு என்னால ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க முடியும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி? நான் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, let us leave it. இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியாது. I will give you one more. இந்த எக்ஸாம்பிள் வச்சு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி எதுவும் சொல்ல முடியாது. I will give you one more example. Wait, just a moment. But ஆனா I hope what is mean by an experiment, what is mean by random experiment clear, right? ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அது ஒரு அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் நெசசரிலி a known outcome. ஓகே, ஸோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இதுல வந்து சம் ப்ளூ பால்ஸ் இருக்கு, சம் ரெட் பால்ஸ் இருக்கு, சம் பிளாக் பால் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து நான் ஒரு பாலை வெளியே எடுக்கிறேன். I'm just taking one ball outside. If I want to take one ball outside and I'm asking you to find out the probability of that ball being black. So ஒரு பாலை நான் வெளியே எடுக்கிறேன். You have to find out the probability that ball being black. Will you able to do? I'm not mentioning how many number of blue ball it is, how many number of red ball it is, how many number of black ball it is. So எவ்வளவு நம்பர் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணல. வித்தவுட் மென்ஷனிங் இட், ஐ ஆம் டேக்கிங் ஒன் பால். ஒரு பால் எடுக்கிறேன், ரேண்டமா ஒரு பால் எடுக்கிறேன். என்னால
அத ப்ராபபிலிட்டி அந்த பால் நான் எடுத்த பால் வந்து பிளாக்கா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத என்னால சொல்ல முடியுமா? will I able to say? Try answering it. No sir. Okay, yes we cannot say. Okay, we cannot say. நான் ஒரு பாலை ரேண்டமா இந்த குரூப்ல இருந்து எடுக்கிறேன், இந்த செட்ல இருந்து எடுக்கிறேன்னா அது பிளாக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்றத என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இனிஷியலா எத்தனை ப்ளூ இருக்கு, எத்தனை ரெட் இருக்கு, எத்தனை பிளாக் இருக்குன்னு அவங்க கொடுக்கவே இல்லை. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட். பிகாஸ் என்னால ப்ராபபிலிட்டி இதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு நோன் அவுட்கமே இல்லை, இந்த அவுட்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால கன்க்ளூடே பண்ண முடியாது. பட் 4 black balls, 3 blue balls, I'm saying 2 yellow balls, something like that. Okay, and if I take one ball from it, if I want to find out what is the probability of black, will I able to say? Yes. So total outcome என்ன, total number of outcomes favor total outcome அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் we have 9 balls, right? மொத்தமா 9 ball இருக்கு, right? So 9ல பிளாக்கா இருக்கிறதுக்கான சான்ஸ் எத்தனை? 4. Yeah, so 4/9. So that is my probability of being it to be black ball. Okay, so this is a random experiment. Okay, this is random experiment, as simple as that. Okay, so I hope it is clear. So நம்ம டீல் பண்ண போறது random experiment வச்சு தான். எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நம்ம ஒரு அதாவது random experiment இருந்தா தான் probability கண்டுபிடிக்க முடியும். Okay, ரைட். அந்த whatever I have explained to you அதுதான் வந்து இங்க இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை go through பண்ணிடுங்க. just take some 2 minutes time, just go through it, then we'll go to next. So it is taking more time than what I expected. So கொஞ்சம் செஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, ஸோ 11:30 வரைக்கும் போனா இஷ்யூ இல்லைல்ல? ஸோ தோஸ் who are ஜூம்ல இருக்கவங்களுக்கு if you go on to 11:30. Yes sir. Sorry, 11:30, 12:30. I'm sorry, 12:30. Yeah, okay. It will because நம்ம இப்பதான் சாம்பிள் ஸ்பேஸே வந்திருக்கும். I need to finish this and then event define பண்ணிட்டு types of event define பண்ணிட்டு then only we can go for problems. So it even half an hour பத்துமான்னு தெரியல, but we will try. No issues. Okay, right then. Okay, so sample space. So total possible outcomes in an experiment is called as sample space. இதுக்கு டெஃபினிஷன் சொல்லிட்டு பெருசா ஒண்ணுமே இல்லை. நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே சாம்பிள் ஸ்பேஸை வச்சுதான். அதாவது ஒரு டைய த்ரோ பண்றேன்னா 6 சான்சஸ் இருக்கும், அந்த 6 தான் வந்து என்னோட சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, ஒரு காயினை டாஸ் பண்றேன் அப்படின்னா either it has to head or it has to be tail. So 2 தான் வந்து என்னோட சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதுல பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை, பட் வி வில் சி ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் ஒழுங்கா படிங்க. இட்ஸ் an experiment. ஓகே, இட்ஸ் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். நான் என்ன பண்றேன், ஒரு காயினை த்ரோ பண்றேன் and then I am throwing a dice simultaneously. Simultaneously in word வந்தாலே when it comes to probability it is one after the other. Okay, one after the other. So ஒன்னு நடந்ததுக்கு அப்புறமா இன்னொன்னு நடக்குது அப்படின்றது தான் மீனிங். So one after the other or else and அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலே we know what we should do. Multiply. Yes, we need to multiply. ஸோ ஒரு காயினை த்ரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைய த்ரோ பண்றேன். ஐ எம் டூயிங் இட் ஒன் ஆஃப்டர் தி அதர். ஸோ ஐ நீட் டு மல்டிப்ளை இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காயினை த்ரோ பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு மொத்தமா இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சான்சஸ் என்னன்னா 2. அது எய்தர் ஹெட்டா இருக்கணும் இல்லை டெய்லா இருக்கணும். டைய த்ரோ பண்ணனா இட் ஹாஸ் டு பி 6 பாசிபிலிட்டி, ரைட்? 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஐ எம் டூயிங் இட் ஒன் ஆஃப்டர் தி அதர். ஸோ சிம்பிளி மல்டிப்ளை 2 into 6. தட் வில் பி மை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, ஸோ 2 அப்படின்றது காயினை த்ரோ பண்றது, 6 அப்படின்றது டைய த்ரோ பண்றது. சின்ஸ் ஐ எம் டூயிங் இட் சைமல்டேனியஸ்லி, ஐ எம் மல்டிப்ளைங் இட். தட் இஸ் மை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். அண்ட் என்னென்ன சான்சஸ் அப்படின்றது, அதாவது நான் வந்து இப்போ n of s அப்படின்னு மென்ஷன் பண்ணேன்னா நான் எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றேன்.
நான் எஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி செட் லாங்குவேஜ் செட் மாதிரி நான் ரெப்ரசென்ட் பண்ணேன் அப்படின்னா என்னென்ன இருக்கு அப்படின்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எஸ்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது என்னென்ன காம்பினேஷன் இருக்கு. அதாவது காயின்ல வந்து ஹெட் விழலாம் அண்ட் டைல வந்து 1 இருக்கலாம். காயின்ல ஹெட் டைல 2, காயின்ல ஹெட் டைல 3. இது எல்லாமே சான்சஸ். எதர் இது நடந்திருக்கலாம், இல்ல இது நடந்திருக்கலாம், இல்ல இது நடந்திருக்கலாம், இல்ல இது நடந்திருக்கலாம், இல்ல இது நடந்திருக்கலாம், இது நடந்திருக்கலாம். இது எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்கு. அப்படி இல்லையா, இது நடந்திருக்கலாம், இது நடந்திருக்கலாம், இது 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 அதாவது டெய்ல் பிளஸ் 1, டெய்ல் பிளஸ் 2, டெய்ல் பிளஸ் 3. ஸோ மொத்தமா நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி வந்து 12. ஓகே, தட்ஸ் மை சாம்பிள் ஸ்பேஸ். பெருசா இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். ரைட், நவ் ஈவெண்ட்ஸ் வரலாம். ஈவெண்ட்ஸ், சி ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் சிம்பிளி a subset of our space, sorry, subset of our sample space, not space, sample space. ஸோ முன்னாடி எடுத்த எக்ஸாம்பிள் இருக்கு பாத்தீங்களா, முன்னாடி எடுத்த எக்ஸாம்பிள் வச்சு நான் ஒரு டிஃபைன் பண்ணிட்டு தென் அகைன் ஐ வில் கம் பேக் ஃபார் ஒன் மோர் எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து ஒரு காயினையும் ஒரு டையும் த்ரோ பண்றேன் அப்படின்னா எனக்கு இத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது வந்து என்னோட சாம்பிள் ஸ்பேஸ்ல. இப்போ நான் ஈவெண்ட் புதுசா ஒரு ஈவெண்ட்டை டிஃபைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் டிஃபைனிங் இட் லைக் திஸ். ஐம் defining it that event E is getting head and 1 together. ஓகே, ஸோ அதாவது ரெண்டுமே சேர்ந்து வரணும் அப்படின்றது தான் என்னோட ஈவெண்ட். அப்படின்னா வெறும் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் n ஆஃப் E எடுத்துக்கிட்டேன்னா வெறும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி 1. அந்த ஈவெண்ட் E எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி h,1. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் E இஸ் சிம்பிளி சப்செட்னா என்ன அர்த்தம், அதாவது இதுல இருந்து ஒரு பார்ட், சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து ஈவெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், தட் வில் மேக் எவ்ரிதிங் மோர் கிளியர். ஓகே, லெட் அஸ் கன்சிடர் நான் ஒரு டைய த்ரோ, ஓகே சரி, ஒரு டையை நான் த்ரோ பண்றேன்னு எடுத்துக்கோங்க. லைக் we will take that I'm throwing a die. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல என்னோட சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா either it can be 1, 2, 3, 4 or 5 or 6. ஸோ மொத்தம் இந்த 6மே பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, இப்போ நான் ஒரு ஈவெண்ட்டாக உங்களுக்கு டிஃபைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஈவெண்ட் ஏ நான் என்ன டிஃபைன் பண்றேன் அப்படின்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆட் நம்பர். ஓகே, ஈவெண்ட் பி நான் டிஃபைன் பண்றேன் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செட்டும் எழுதிடுறேன். ஸோ ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆட் நம்பர்னா மொத்தமா இருக்கக்கூடிய 6 நம்பர்ஸ்ல லைக் வாட் எவர் பாசிபிள் ஈவெண்ட்ஸ்ல ஐ நீட் டு டேக் ஒன்லி தி ஆட். ஸோ இஃப் இட் இஸ் ஒன்லி ஆட் தென் இட்ஸ் கோயிங் டு பி 1, 3 and 5. ஸோ 1, 3, 5. And you could see that A is simply a subset of S. ஓகே, எஸ்ஸோட சப்செட் தான் A. ஸோ மொத்தம் பாசிபிள் ஈவெண்ட்ல இருந்து வெறும் ஆட மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். தட் இஸ் மை A. சிமிலர்லி B. ஓகே, மொத்த பாசிபிள் ஈவெண்ட்ல இருந்து வெறும் ஈவெண்ட் மட்டும். ஸோ 2, 4 and 6. தட் இஸ் மை ஈவெண்ட் B. ஓகே, லெட் அஸ் கன்சிடர் ஈவெண்ட் C. நான் முதல்ல எல்லா ஈவெண்ட்டையுமே டிஃபைன் பண்ணிடுவேன். ஓகே, ஈவெண்ட் C getting, or else let me write down event of getting prime numbers. Yeah, try answering it. Event of getting prime numbers. Event 4. of, yes, 1, 2, 3 and 5. 1 is neither prime nor composite. அதுக்காக தான் இந்த क्वेश्चन கேட்டது. 1 is neither prime nor composite. 1 is not a prime number. Okay, 1 is never considered as a prime number. So 2, 3 and 5 alone. Okay, 2, 3, 5 alone. Yes Vishnu, 2, 3, 5 alone. So D we will consider it to be getting natural number less than or equal to some 3. Okay, 3க்கு கீழ இருக்கக்கூடிய and equal and also less than 3 இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1, 2, 3. there is no doubt about it. Okay, all 3 are natural number which is less than or equal to 3. And E, event of getting H, right? And F and what I can give event of getting a face card. Okay, what about these two? First of all, E kana event என்ன, like that set E வந்து நான் என்ன சொல்றேன்னா event of getting a alphabet H.
நான் த்ரோ பண்றது ஒரு ஒரு டைய. ஸோ டையில வந்து நான் கேட்கறது ஹெச் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. 0. Yeah, it is 0, which means null set. Okay, it is a null set. Either 0 mention பண்ணலாம் or else simple வந்து you mention it like this. Okay, null set. Similarly, getting a face card, that is also Null set. null set. Yeah, that is also null set because there is no face card in die. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஈவெண்ட்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஃபேவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். Now we will talk about just இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம we will focus on mutual exclusive event. Okay, see mutually. Okay, first of all, any doubts? Any doubts in this event na enna நம்ம அதை டிஃபைன் பண்ணது? No, sir. Okay, right. Okay, right, then fine then. One second. Yeah, first type of event is mutually exclusive. Okay, see mutually exclusive நான் எப்ப mutually exclusive சொல்லுவேன், little bit நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன் because otherwise it's going to get delayed, problems எதுவுமே பார்க்க முடியாது ஆயிடும். So mutually exclusive event அப்படின்னா என்ன? For example, நான் ரெண்டு ஈவெண்ட் எடுத்துக்கிறேன் AB. ஓகே, ஒரு ஈவெண்ட் நடந்தது அப்படின்னா இன்னொரு ஈவெண்ட் நடக்காது. ஓகே, suppose if A is happening, B cannot happen. If B is happening, A cannot happen. That type of events are called as mutually exclusive. And what does it mean? Two events cannot happen simultaneously, or two events cannot occur simultaneously. So ரெண்டு ஈவெண்ட் வந்து நடக்க முடியாது, லைக் கம்பைண்டா நடக்க முடியாது. ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஈவெண்ட் நடக்க முடியாது. Let me give you a definition, proper definition. The occurrence of one event, okay, the occurrence of one event will exclude the occurrence of other event. So ஒரு ஈவெண்ட் நடந்தா இன்னொரு ஈவெண்ட் நடக்காது. That's it. Or else இதை இன்னொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் நடுவுல, ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் A and B, ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் நடுவுல எந்த காமன் அவுட்கம்ஸுமே இல்ல, காமனா எதுவுமே நடக்கிறதுக்கான சான்சஸே இல்ல அப்படின்னா இட் இஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். ஜஸ்ட் வெயிட் a moment. Take this example. A and B. A-யும் B எடுத்துக்கோங்க. A is getting an even number and B is getting an odd number. What I can say about it? Suppose வந்து A நடக்குது, right? Suppose A is happening, there is no chance for B to happen, right? Because it's an odd number, it is an even number. So if A is happening, either we should have got 1 or 3 or 5. Okay, then obviously we won't able to get any one of this. ஸோ ரெண்டு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான லைக் சைமல்டேனியஸா ஆக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. நான் ஒரே ஒரு தடவை தான் த்ரோ பண்றேன். ஓகே, என்னோட டையை நான் ஒரு தடவை த்ரோ பண்றேன். ஓகே, ஐ ஆம் த்ரோயிங் மை டை ஒன் டைம். I have concluded that A has happened, which means either I got 1 or I got 3 or I got 5. ஸோ இந்த மூணுத்துல ஏதோ ஒன்று எனக்கு கிடைச்சிருச்சு. I got லைக் கேன் ஐ லைக் இப்போ ஒன்று நடந்துருச்சு அப்படின்றதுனால அடுத்ததுக்கான பாசிபிலிட்டி இல்ல, like that is the even number. I won't able to get an even number. Since I got an odd number, there is no chance for an even number. So these two are, just a moment, wait, don't be in a hurry, just a moment. So these two are mutually exclusive. Okay, coming to B and C. Take B and C. நான் த்ரோ பண்றேன். ஓகே, ஒரு டைய த்ரோ பண்றேன். I concluded that B has happened. Was there any possibility for C to be also happened in that? Yes, because இப்ப சப்போஸ் நான் த்ரோ பண்றேன், எனக்கு 2 விழுந்திருந்தது அப்படின்னா நான் நான் என்ன கன்க்ளூட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா B நடந்துருச்சு அப்படின்னு கன்க்ளூட் பண்றேன். ஸோ B நடந்துருச்சு அப்படின்னா it can be 2 or it can be 4 or it can be 6. If suppose I got 2, suppose எனக்கு 2 கிடைச்சிருந்தது அப்படின்னா it is also C, right? Because C வந்து C, that is 2 is included in C also. So here it is not mutually exclusive. Okay, here it is not mutually exclusive. So ரெண்டுத்துலயும் காமன் அவுட்கம் எதுவுமே இருக்காது, காமனா எதுவுமே இருக்காது. அப்படி இல்ல அப்படின்னா it is mutually exclusive. Okay, so there is no common outcome between any two events. So இதை நான் மேத்தமெட்டிக்கலா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? If I want to define it mathematically, conceptually இது அவ்வளவுதான். Mathematically using our knowledge of set.
simply P of A intersection B intersection. is 0, or else A intersection B is 0. Whatever. Probability of A intersection B 0. அப்படி இல்லைன்னா வெறும் A intersection B. There is no common outcome, right? So intersection வந்து 0. Okay, so that is mutually exclusive. Any doubts, you can raise your hands or you can ask me, okay, in between. Okay, don't push yourself, just ask me. I will be clearing it. Okay, so exhaustive event. What does mean by exhaustive event? So அதாவது exhaustive event னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து exhaustive, actually it is exhaustive events. நான் எப்ப A and B, okay, ரெண்டு ஈவெண்ட் எடுத்துக்கிறேன் A B, அண்ட் அந்த ரெண்டு ஈவெண்ட்டை நான் எப்ப எக்ஸாஸ்டிவ்னு சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஈவெண்ட்டோட யூனியன், ஓகே, அந்த ரெண்டு ஈவெண்ட்டோட யூனியன் will become my sample space. எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இருக்கு, ஓகே, நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். A, B என்னது? A and B. So A வந்து odd number, B வந்து set of even number. If I find out A union B, it will contain all the terms, right? 1 2 3 4 5 6. It will contain all the terms. So it is my sample space. Okay, or else you consider B and also B, anything else? No. So nothing else, I can combine it. 1 2 3. Okay, right, no problem. இந்த எக்ஸாம்பிள் இது மட்டும் தான் இருக்கு, பட் தட் இஸ் வாட் ஐ வாஸ் சப்போஸ் டு சே. அதாவது ரெண்டு ஈவெண்ட் எடுக்கிறேன், அந்த ரெண்டு ஈவெண்ட்டோட யூனியன் வந்து எனக்கு சாம்பிள் ஸ்பேஸே கிடைச்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் எக்ஸாஸ்டிவ். ஓகே, it is exhaustive. So A union B should be sample space. So what will be my probability of A union B? Probability of A union B na n of A union B by n of S, right? N of A union B is nothing but n of S done, because A union B is S. So n of S by n of S, which is 1. So if it is an exhaustive event, then probability of A union B is 1. Okay, right? Any doubts in exhaustive event? So mutually exclusive na common outcome irukadu rendu eventல. Exhaustive அப்படின்னா வந்து ரெண்டு ஈவெண்ட்டோட யூனியன் சாம்பிள் ஸ்பேஸ் ஆயிடும். And now coming to equally likely, which we already know. Equally likely na, what does mean by equally likely? Equal chances for all the yes. So if I consider A and B is my event, that is, if I say that A and B are my equally likely event, then their probability will be same, because they will be having equal chances. Okay, so we already seen it. Initially அதை பார்த்துட்டோம். Like, okay, I have given exhaustive 2 times. I'm sorry. Let me remove this. Okay, any doubts in this 3? clear, sir. Right. Okay, right. Going for independent. Independent is very simple. I will give you one example. Okay, let me consider that a husband and wife, 2 persons are there. They are going for a job interview. Okay, they are going for a job interview. நான் ரெண்டு சினாரியோ கொடுக்குறேன். ஒரு சினாரியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க போற ஜாப் இன்டர்வியூல அவங்க அட்டென்ட் பண்ற இன்டர்வியூக்கு 2 வேகன்சிஸ் இருக்கு. ஓகே, வேகன்சி 1, வேகன்சி 2. இது ஒரு சினாரியோ. செகண்ட் சினாரியோ ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு. ஓகே, நவ் கன்சிடர் த ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஓகே, கன்சிடர் த ஃபர்ஸ்ட் சினாரியோ. சப்போஸ் ஹஸ்பண்ட் வந்து செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேகன்சிக்கு he got selected. Will it affect the selection of wife? Husband select ஆயிட்டாருன்னா will it affect the occurrence of W? அதாவது ஹெச்சுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து ஜாப் கிடைச்சிருச்சு. இப்ப டபிள்யூக்கு ஜாப் கிடைக்குமா, லைக் அந்த கிடைச்சனால டபிள்யூ அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றதான் கொஸ்டின். will it affect W? No, because husband ஒரே ஒரு வேகன்சி தான் ஃபில் பண்ணிருக்காரு. ஸோ இன்னொரு வேகன்சி ஸ்டில் தேர். அந்த வேகன்சி ஒய்ஃப் ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை வேற யாரோ ஒருத்தங்க ஃபில் பண்ண போறாங்க. ஆப்வியஸ்லி selection of H is not affecting selection of W. That is independent event. அதாவது selection, or I could write it in another way. Selection, so I will give it in a general way. Occurrence of one event won't affect the other event. Okay, so ஒரு ஈவென்ட் நடந்தா இன்னொரு ஈவென்ட் நடக்கலாம்
நடக்கிறத வந்து தடுக்க முடியாது. ஓகே, இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் தி அதர் ஈவெண்ட். ஸோ தட் இஸ் அவர் what? That is our independent. Okay, that is independent event. Okay, that is independent event. Okay, so whenever there is an independent event, we can write P of A intersection B. For example, A um B um தான் வந்து அந்த independent event னு வெச்சுக்கோங்க. Independent event அப்படினா I can write it as P of A into P of B. Okay, independent event இருந்தா probability of both being happening, A-யும் நடக்கலாம் B-யும் நடக்கலாம், ரெண்டுமே நடக்கலாம் அப்படின்னா சிம்பிளா P of A intersection B என்னால P of A into P of B னு எழுத முடியும். This is applicable only if it is independent. ஸோ நீங்க கொஸ்டினை ஒழுங்கா படிச்சுட்டு அது இண்டிபெண்டன்ட் ஈவெண்டா இல்லையான்றதை பார்த்துட்டு தான் நீங்க டிசைட் பண்ணுவோம். இண்டிபெண்டன்ட் ஈவெண்டா இருந்தா மட்டும்தான் P of A intersection B will be equal to P of A into P of B. இந்த செகண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்குள்ள. இப்ப செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே போறாங்க. husband select ஆயிட்டாரு or else wife select ஆயிட்டாங்க. Will it affect the occurrence of other? Yes. Yes, because if one guy gets selected, the vacancy fill ஆயிடும், obviously other person won't get the job, right? So what type of event it is? So Dependent. not dependent. நான் அதுக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தேன். டிபெண்டன்ட்னு ஒரு டைப் இல்ல. It is mutually exclusive. காமனா நடக்க முடியாது, right? So both cannot happen. Common occurrence இல்ல. இப்போ ஒன்னு நடந்தது அப்படின்னா இன்னொன்னு நடக்காது. That is mutually exclusive event. Okay, mutually exclusive. Dependentன்றது தான் வந்து நேம் வந்து mutually exclusiveன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். So ஒன்னு நடந்தது அப்படின்னா இன்னொன்னு நடக்காது. So mutually exclusive eventல probability of A intersection B will be 0. Okay, right? So difference independent event னா என்ன and mutually exclusive event னா என்ன? You understood the difference, right? Okay, right then. I hope it is clear. We will finally complementary event. இது ரொம்ப சிம்பிள். Complementary event என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு probability of இப்போ ஒரு ஈவெண்ட் இருக்கு E, அந்த ஈவெண்ட்டை நான் இன்னொரு ஈவெண்ட்டோட ஆட் பண்றேன், probability of E plus probability of E bar. If that becomes 1, okay, summation of probabilities 1 ஆயிடுச்சு, summation of probability 1 ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லலாம்? E bar is complementary to E அப்படின்னு சொல்லலாம், or else E is complementary to E bar, whatever. Okay, so அதாவது அந்த probability ஓட summation 1 ஆகணும், அவ்வளவுதான். If that happens, it is complementary event. Examples you can take, any example you can take. இதோட probability என்ன? Probability of A 1 by 6, right? Sorry, 3 by 6, which is 1 by 2. இதோட probability 3 by 6, which is 1 by 2. இதோட probability 3 by 6 தான், which is 1 by 2. So இதுல எந்த ஈவெண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, A and B எடுத்துக்கோங்க. Okay, probability of A plus probability of B, which will be 1. So A and B are complementary to each other. The probability of B plus probability of C, which is 1. So B and C are complementary to each other. So simple probability நான் add பண்ணி அந்த probability, அந்த summation of probability 1 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெண்டு term complementary to each other அப்படின்றது தான் இதோட meaning. Okay, so complementary event. Right, so any doubts? So basic fundamentals are over. முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் in a short time cover பண்ண பார்த்தேன். 1.5 hours permutation combination ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணல, பட் introduction அவ்வளவுதான். Okay, whatever we discussed, that is what our basic concept of probability. Clear, sir? Clear. Okay. Right. Moving forward. Okay, so next நம்மளோட அஜெண்டா சொல்லிடுறேன். நான் ஒரு ப்ராபப்ளி என்னால ஒரு கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடியும். 15 minutesல ஒரு கொஸ்டினே it will take more than 10 minutes. Okay, so நான் முதல்ல அந்த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றேன். அதை சால்வ் பண்ணிட்டு டைம் இருந்ததுன்னா ரெண்டாவது கொஸ்டின் போறேன். பட் I have 4 to 5 questions. Those are beautiful questions. நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ராபபிலிட்டிக்கான ப்ராப்ளம் மட்டும் தனியா ஒரு செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, மோஸ்ட் ப்ராபபிளி நெக்ஸ்ட் வீக். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நெக்ஸ்ட் வீக் ப்ராபபிலிட்டியோட ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒரு செஷனா கண்டக்ட் பண்ண அப்படின்னா லைக் தே ஆர் பியூட்டிஃபுல் கொஸ்டின்ஸ். அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கிப் எனி கொஸ்டின்ஸ். பட் இந்த செஷன்ல வி வாண்ட் ஏபிள் டு டூ தட் மச். ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன், பேலன்ஸ் வந்து வில் சி இந்த நெக்ஸ்ட் செஷன். ஓகே,
ஸோ அதுதான் இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்க ஏஜென்ட்டா. மற்றபடி பார்த்தீங்கன்னா கோர்சஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நேற்று அட்டன் பண்ணவங்களே நிறைய பேர் இருக்கீங்களா? நோ, நேற்று அட்டன் பண்ணவங்கள 2 பேர் தான் இருக்கீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். பிரசாந்த் அண்ட் சங்கீதா. ஓகே, ஸோ யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து சேம் சுச்சுவேஷன் தான், தட் சேம் திங் ஒன்லி. ஸோ வாட் எவர் மேபி த எக்ஸாம் யூ ப்ரிப்பேர் ஃபார் கேட், யூ ப்ரிப்பேர் ஃபார் டிஎன்பிசி, டிஆர்பி, எஸ்எஸ்சி, ஜேஇ, இஸ்ரோ, பார்க் ஆர் வாட் எவர் மேபி எக்ஸாம், நம்மளோட கோர்ஸை இன் டீடைல்டா டீப்பா கவர் பண்ணிடுவோம். நீங்க என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, அவ்வளவுதான். அண்ட் வி டீல் வித் ஒன்லி டெக்னிக்கல் பார்ட். நான் அதையும் சொல்லிடுறேன், டெக்னிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் கூட. If you want aptitude also, okay, aptitude inclusive. So aptitude, technical and mathematics for mechanical and civil engineering students. Okay, so if you are interested, you can go through our website. எங்க வெப்சைட்ல ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அப்படி இல்லைன்னா இது என்னோட நம்பர், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நான் முன்னாடியே இன்னொரு நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன், நோ இஷ்யூஸ். இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஹி இஸ் அவர் ஸ்டூடெண்ட் அட்மின். ஓகே, ஸோ நான் வாட்ஸ்அப் அப்படின்னா வந்து நீங்க எனக்கே மெசேஜ் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, பட் கால் பண்ற மாதிரியா இருந்தாலும் நீங்க எனக்கு பண்ணுங்க. இஃப் ஐ எம் நாட் பிக்கிங் அப், யூ கேன் கால் டு ஹிம். ஓகே, ரைட். அண்ட் நான் பிஸியா இருந்தா உங்களோட கால் வந்து அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். ஓகே, ரைட். Go through the question. Take some 1 or 2 minutes time. Just 1 or 2 minutes time. Go through the question. We will proceed. Try to solve it. Solve and try to give me the answer also. Try to solve it. Okay, try to solve it. Don't wait for my solution. See, first step problem solving la நீங்க improve பண்ணனும் அப்படினா உங்களோட first step is to try. நீங்க try பண்ணல, then you won't able to improve in problem solving. That's for sure. I'm guaranteely saying that problem solving la improve பண்ணனும்னா there is no choice for you. You have to try. Any answers? No answer. ஸோ முதல்ல நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்றீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், மேக் ஷுர் தட் யூ ஆர் சிட்டிங் இன் த டேபிள் சேர் இன் அ ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் கீப் அ நோட் அலாங் வித் யூ. ஓகே, ஸோ ஏன்னா வந்து லைக் யூ நீட் அ டிசிப்ளின் இல்லாம லேர்னிங் சம்திங் இஸ் நாட் கோயிங் டு பி தட் யூஸ்ஃபுல். Okay, so if you are watching this video in like lying in the bed or lying somewhere, it's not going to be useful for you. அட்டன் பண்ணும்போது ப்ராப்பரா பென் அண்ட் பேப்பர் வச்சு நோட்ஸோட அட்டன் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ இந்த மாதிரி ஏதாவது கேட்கும் போது நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். யூ வில் ஏபிள் டு ஆன்சர் இட். ஸோ அப்பதான் நீங்க லைக் வாட் டு சே ப்ரிப்பேர் பண்றதுக்கே ஒரு ஆப்ஷன் ஏ 6/25. 6/25. 1 second. I will check the answer. Just a moment, Bhupati. நான் செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். வாட் ஐ செட் when I started the session. நான் உங்களுக்கு like I'm saying that I will show you in each question I will show you. I will make sure that you do a mistake. நீங்க கண்டிப்பா எந்த கொஸ்டின் நீங்க எடுத்தாலும் அந்த கொஸ்டின்ல நீங்க தப்பு பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். நான் உங்களை ஐ வில் மேக் ஷுர் தட் யூ வில் ஃபியர் ஃபார் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங். ஸோ இஃப் எனி அதர்ஸ் ஆல்சோ இஃப் யூ காட் ஆப்ஷன் ஏ, இட் இஸ் ராங். சி, ஒரு விஷயம் நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன் இப்பவே. ஓகே, ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் whenever you are in probability, when you are trying to answer a question in probability, ஆப்ஷன் ஏ நீங்க சூஸ் பண்ற மாதிரியா இருந்தா மட்டும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா யோசிச்சுட்டு சூஸ் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. இட்ஸ் நாட் நெசசரி தட் ஆல்வேஸ் ஆப்ஷன் ஏ வில் பி ராங். எப்பயுமே ஆப்ஷன் ஏ தப்பா இருக்கும்னு நான் சொல்லல. பட் ஸ்டில் தேர் இஸ் அ சான்ஸ். ஆப்ஷன் ஏ எப்பயுமே ட்ராப்பா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஓகே, எப்பயுமே ட்ராப்பா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஆப்ஷன் ஏ. 3/5 ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ ராங். ஓகே, ரைட். இதுக்கு மேல இன்னொரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணா நீங்க ஆப்வியஸ்லி என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, ஸோ நோ நீட். ஐ வில் சால்வ் இட், யூ கேன் லிசன். ஓகே, ஐ வில் சால்வ் இட், யூ கேன் லிசன். ஓகே, see, this is where probability is plays a important role. ஏன்னா ப்ராபபிலிட்டி வந்து நீங்க லைக் சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியும். லைக் கொஸ்டின் படிச்ச உடனே ஓகே இந்த கொஸ்டின் தானே, இந்த கான்செப்ட் தானே, நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு அப்ளை பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. பட் தெர் இஸ் அ சான்ஸ் தட் நீங்க அது தப்பா எண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு.
ஸோ நல்லா யோசிச்சுட்டு ஒழுங்கா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தென் யூ டிசைட் லைக் பிகாஸ் ஏன்னா வந்து நீங்க ப்ராக்டிஸே பண்ணாம நான் எக்ஸாம்ல போய் ப்ராபபிலிட்டி கொஸ்டின் ஆன்சர் பண்றேன்னா there is a huge chance that you will end up doing mistake and negative marks வரதுக்கான chances இருக்கு. நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிற எக்ஸாமா இருந்தா. Okay, right. Let us start with this question. A box 1 contains chips numbered 3, 6, 9, 12 and 15. Okay, I will take a box. ஒரு பாக்ஸ்ல வந்து நிறைய சிப்ஸ் இருக்கு. ஓகே, லைக் சிப்ஸ் மேபி யூ கன்சிடர் இட் ஆஸ் தட் இஸ் வாட் அந்த மைக்ரோ ப்ராசஸர் அந்த சிப்ஸ் இருக்கும்ல கம்ப்யூட்டர் சிப்ஸ். ஓகே, ஸோ அந்த சிப்ஸ் வந்து 3, 6, 9, 12 and 15. இது வந்து என்னோட பாக்ஸ் 1. ஓகே, திஸ் இஸ் மை பாக்ஸ் 1. And the box 2 contains, there is another box contains 6, 11, 16, 21 and 26. ஓகே, இதெல்லாம் வந்து பாக்ஸ் 2ல இருக்கக்கூடிய சிப்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 chips, 1 from each box. ஸோ இதுல இருந்து ஒரு சிப்ஸ். ஓகே, இதுல இருந்து ஒரு சிப் அண்ட் இதுல இருந்து ஒரு சிப். ஓகே, ஸோ 2 சிப் நான் மொத்தமா எடுக்கிறேன். ஒரு 1 from 1 box I'm taking. So totally two chips. Totally have drawn 2 chips, 1 from 1 box. அதை நான் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்றேன், இதுதான் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட். Okay, you could see that, right? This is my experiment. So numbers written on those chips are multiplied. So இப்போ நான் இங்க இருந்து ஒரு சிப் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த சிப்ல இருக்கக்கூடிய நம்பரையும் இந்த சிப்ல இருக்கக்கூடிய நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்றேன். This is my experiment. So எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க முதல்ல தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பாக்ஸ் 1ல இருந்து ஒரு சிப் எடுக்கிறேன், பாக்ஸ் 2ல இருந்து ஒரு சிப் எடுக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சிப்ல இருக்கக்கூடிய நம்பரையும் இந்த சிப்ல இருக்கக்கூடிய நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்றேன். ஓகே, ரைட். Now the probability for the product being an even number. So probability of the product being an even number is what? That's the question. So even number இருக்கணும் அப்படின்னா again basic of max. Okay, so even number இருக்கணும். நம்மளுக்கு ஒரு even number கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டு நம்பரை நான் ப்ராடக்ட் பண்றேன். Then either both has to be even. Okay, both has to be even. Like the number which I'm taking from first box and the second box, both has to be even. Or one is even, another one is odd. Similarly, odd and even. These are the 3 chances. இதே வந்து நான் ப்ராடக்ட் எனக்கு ஆடா கிடைக்கணும். Okay, if I want the product to be odd, then the only chance was both the number has to be odd. Correct? The basic of your என்ன சொல்றது 5th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி இருந்து படிச்சிட்டு இருக்கு, ரைட்? ஸோ ரெண்டுமே ஈவனா இருந்தா எனக்கு கிடைக்க போறது ஈவனா இருக்கும். இல்ல 1 ஈவன் 1 ஆடா இருந்தாலும் எனக்கு கிடைக்க போறது ஈவனா இருக்கும். ரெண்டுமே ஆடா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கிடைக்க போறது ஆடா இருக்கும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ நவ் அப்ளை த லாஜிக். என்ன லாஜிக்? பேசிக் லாஜிக். நம்மளோட ஃபேவரபிள் கண்டிஷன் வந்து இதுதான். ஓகே, நம்மளோட ஃபேவரபிள் கண்டிஷன் இதுதான். என்ன நடக்குது? எய்தர் ரெண்டுமே ஈவனா இருக்கணும். Listen to the words properly. Either both should be even, or one should be even, one should be odd, or one should be odd and one should be even. Okay, so it is an either or. So either or condition. I hope you got the point, right? So it is either or condition. So if I want to find out probability of my even number, which is going to be equal to what? First sample space என்ன? Total sample space. மொத்தமா பாத்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் வந்து மொத்தம் எனக்கு வந்து இதுல இந்த பாக்ஸ்ல எனக்கு மொத்தமா how many chips I have? 3, 5 chips இருக்கு. டோட்டல் 5 chips. இதுல என்னோட இதுல வந்து 5 chips இருக்கு. ஓகே, இந்த 5ல இருந்து நான் 1 எடுக்கணும். See, again you have to know that plus and அந்த மல்டிப்ளிகேஷன் எப்ப யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப குரூஷியலா நீங்க நோட் பண்ணணும். நான் ஒரு சிப்பை 5 out of 5ல இருந்து ஒரு சிப்பை எடுக்கிறேன். And I am taking one more chip from 5. Okay, so it is, see, 1 from each box are drawn at random. So one after the other. First na ஒரு chip இந்த 5ல இருந்து எடுக்கிறேன். Then இன்னொரு chip நான் 5ல இருந்து எடுக்கிறேன். Right? So I am doing this event. I am doing this trial one after the other. So initially I am taking out of 5. I am taking one chip. So total possibility என்னன்னா 5C1. Or else simple 5 கூட சொல்லலாம் because 5C1 is nothing but 5. Okay, so out of 5 I'm taking 1. Out of 5 I'm taking 1 chip, and out of 5 I'm taking one more chip. Okay, so and out of 5 I'm taking one more chip.
So other total வந்து 25 தான், no doubt about it. It's 25. Okay, 5 into 5, 25. Okay, 5C1 is 5, 5C1 is 5, so 5 into 5, 25. Any doubts? நான் sample space எப்படி எடுத்தேன்றதுல doubt இருக்கா? No, sir. No, fine. Now, moving forward, I'll just erase this. Okay. Moving forward, இப்போ நம்மளோட favorable conditions என்னன்னு பாத்தீங்கன்னா either or. Okay, favorable condition either or. Either this has to happen or this has to happen or this has to happen. So both has to be even, or one has to be even and one has to be odd, one has to be odd and one has to be even. So first condition, both has to be even. Like both even ஆ இருக்கிறதுக்கான chances என்னன்னு பார்ப்போம். முதல்ல first boxல எத்தனை even number இருக்கு? 6 and 12, right? So totally 2 even numbers. And totally how many odd numbers are there? 3, 9 and 15. So 3 odd numbers are there. Second box பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6, 16 and 26. So totally 3 even numbers are there and 2 odd numbers are there, right? So yeah, 2 even numbers in box 1 and 3 even numbers in box 2. So இப்ப இந்த 2 ல இருந்து out of this 2, okay, out of this 2 even number, I have to take 1 even number out. அதுதான் என்னோட first condition. Okay, so out of 2, I have to take 1 even number. Listen carefully. And I am taking out of this 3 1 even number. So balance இருக்க 3 evenல இருந்து ஒரு even நான் இதுல எடுக்கிறேன். So and out of 3 I am taking 1. See 2C1 ன்றது 2 தான், 3C1 ன்றது 3 தான். Okay, பட் நான் ஏன் இந்த C யூஸ் பண்றேன்னா இந்த क्वेश्चनக்கு வந்து சிம்பிளா நான் 2 into 3 5 into 5 போட்டு போயிடலாம். பட் போக போக இதுல நான் வந்து வெறும் 1 தான் செலக்ட் பண்றேன். சப்போஸ் இதே பாக்ஸ்ல இருந்து நான் 2 எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல 2C2 ஆயிடும். ஓகே, ஸோ அதனால போக போக டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்துக்கு இது யூஸ் ஆகுன்றனால நான் இங்க இருந்தே ஐ எம் மேக்கிங் ஷுர் தட் யூ ஆர் கெட்டிங் ஹேபிச்சுவேட்டட் டு இட். ஓகே, ஸோ 2C1 is indicating out of 2 even in box 1 I'm taking 1. 3C1 is indicating out of 3 even from box 2 I'm taking 1. And why I'm multiplying it? Because first நான் இதுல இருந்து 1 எடுக்கிறேன், then இதுல இருந்து 1 எடுக்கிறேன். Now listen, இது வந்து என்னோட ஒரு பாசிபிலிட்டி தான். That is what we need to understand. Okay, it is just one possibility. This is just one possibility. So either this should happen or the second possibility is there, right? So or the second possibility. So coming to second possibility, first boxல இருக்கிற நம்பர் வந்து ஈவனா இருக்கணும். அப்படின்னா வந்து 2ல இருந்து out of 2 I am taking 1. செகண்ட் பாக்ஸ்ல இருக்க நம்பர் ஆடா இருக்கணும். ஸோ செகண்ட் பாக்ஸ்ல டோட்டல் ஆட் எவ்வளோ? 2. அந்த 2ல இருந்து நான் 1 எடுக்கணும். ஓகே, ஸோ 2C1 and I need to multiply them. ஏன் மல்டிப்ளை பண்ணும்? Because I'm doing it one after the other. So இது this is my second possibility. Now you have to answer me the third one. So the first chance, the second possibility, this is my third possibility. Okay, yeah, answer the third one. 3C1. Out of 3 I need to take 1. Correct. 3C1 into 3C1. 3C1 I need to multiply them because I am doing it one after the other. Okay, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம். If I solve it, so denominator is 25. 2C1 வந்து 2 தான், 3C1 3 தான். So it is 6, it is 4, it is 9. Okay, so 15, so it is how much? 19. Okay, 15, 19 by 25. Okay, that is option D, right? Okay, is it clear? Any doubts in this? Any doubts? Am I audible? Any doubts? No, sir, it's clear. Clear. Okay, right. இது வந்து ஒரு method. Okay, it's a one method, but we can do the same. Oh, I'm sorry. We can do the same in another method also. I will write it here itself. See, complementary event னு ஒன்னு படிச்சோம். Correct? Just now we studied. Can I say that probability of getting even plus probability of getting odd is 1? Even and odd numbers are complementary to each other. Can I say this? See, complementary event என்ன? ரெண்டுத்தோட ப்ராபபிலிட்டி நான் ஆட் பண்ணனா அது 1 இருக்கணும். ஸோ ஆடோட ப்ராபபிலிட்டி நான் கண்டுபிடிச்சேன். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆட் நம்பரோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு, similarly if I find out probability of even number கண்டுபிடிச்சு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா it has to be 1, right? They are complementary to each other. Is it right? Yes, sir.
Any doubts here? நான் ஏன் இது ரெண்டுத்தையும் இப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு why even and odd are complementary? Okay, I hope it's clear. So now probability of even and simple, I can write it as 1 minus probability of odd. And now say probability of odd என்னது sample space மாற போறது இல்ல. நான் first boxல இருந்து 5ல இருந்து 1 தான் எடுக்க போறேன், second boxலயும் 5ல இருந்து 1 தான் எடுக்க போறேன், and ரெண்டுத்தையும் multiply தான் பண்ண போறேன் because one after the other. But what about probability? Favorable event என்ன ஆயிடும்? வெறும் ஒரே ஒரு கேஸ் தான் ஆட் பொறுத்த வரைக்கும், நம்ம எத்தனை கேஸ் பண்ணவே வேணாம். வரும் ஒரே ஒரு கேஸ், இந்த 4th கேஸ் மட்டும் தான். அதாவது நான் ஒரு நம்பரை வந்து பாக்ஸ் 1ல இருந்து எடுத்தாலும் ஒரு நம்பர் பாக்ஸ் 2ல இருந்து எடுத்தாலும் ரெண்டுமே ஆடா இருக்கணும். ஓகே, so first of all what will happen here? My favorable condition for odd கான favorable condition என்ன? Answer it. Odd கான favorable condition, see I'm taking 1 from box 1, so box 1ல மொத்தம் 3 நம்பர் ஆடா இருக்கு. Okay, so if I want to get odd number from box 1, out of that 3 odd number it has to be 1. I'm selecting 1 from 3. Okay, and box 2 la out of 2 odd numbers I'm selecting 1. And what I should do in between? Now what I should do in between, product or sum? இருக்கீங்களா? What I should do in between? Some Product, sir. Yeah, I need to find out the product. I need to simply find out the product. ஏன் product? Because இப்ப இருக்கக்கூடிய 3 odd நம்பர்ல இருந்து ஒரு சிப்பை நான் எடுத்திருக்கேன். இங்க இருக்கக்கூடிய 2 odd நம்பர்ல இருந்து ஒரு சிப்பை எடுத்திருக்கேன். And I'm doing it one after the other. இதை நான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கேன், இதை நான் அடுத்தது பண்ணிருக்கேன். I'm doing it one after the other. And right, and so I need to find out the product. இது என்னோட favorable condition. So 3C1 into 2C1. 3C1 2C1. Yeah. So what will happen? 1 minus 6 by 25, which is 19 by 25. Okay. So that is what it is. Okay. So நீங்க இதை ஏன் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லியிருப்பீங்க அப்படின்னா வந்து நீங்க டைரக்டா ஆடு கண்டுபிடிச்சதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, இல்லைன்னா ஏன் ஆப்ஷன் சி சொல்லியிருந்தீங்கன்னா இந்த 5C1ஐயும் மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலாக, அதாவது சாம்பிள் ஸ்பேஸை மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலாக ஆட் பண்ணிருப்பீங்க. 5 + 5 10ன்னு ஆட் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் லைக், அதாவது எப்படி சொல்றது, கேட் மாதிரி ஒரு எக்ஸாம், அதாவது நெகட்டிவ் மார்க் இருக்கிற எக்ஸாம், கேட், பார்க், இஸ்ரோ ஆர் SSCJலையும் நெகட்டிவ் மார்க் இருக்கு. வாட் எவர் மேபி, நெகட்டிவ் மார்க் இருக்கிற எக்ஸாம்ல இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணீங்கன்னா நீங்க லூஸ் பண்ண போறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 2 மார்க்னா அந்த 2 மார்க் மட்டும் இல்லாம அடிஷ்னலா அந்த நெகட்டிவ் மார்க்கும் சேர்த்து நீங்க லூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனாலதான் ப்ராபபிலிட்டி ரொம்ப குரூஷியல். ஓகே, ஏன்னா ஈஸியா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வாங்கி கொடுத்துரும். ஓகே, ஸோ I can close the session because நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டைம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. Right, if there is anything to discuss, we can discuss, or else we can close. Balance question நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்க்குறேன். ஓகே, or else anyways அது கோர்ஸ்ல இருக்கும். So those who are Vishnu, I guess you are there in the course, right? பூபதி, நீங்க பூபதி தானே, சிவில் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண பூபதி தானே? ஓகே, yes sir. Okay பூபதி, ரைட், no problem. We will discuss, நம்ம செப்பரேட்டா பேசலாம். ஓகே, ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம இஃப் பாசிபிள் ஐ வில் டிஸ்கஸ் எனி அதர் டாபிக்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீக். என்ன மாதிரி டாபிக் அப்படின்றது நான் அந்த குரூப்ல அப்டேட் பண்றேன். நீங்க அந்த குரூப்ல ஆக்டிவா இருங்க. அண்ட் ஃபார் பூபதி அலோன், தட் இஸ் ஃபார் சிவில் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரெஜிஸ்டர்ட் சிவில் கோர்ஸ், லைவ் செஷன், உங்களுக்கு லைவ் செஷன் வந்து 21st ஆகஸ்ட். நான் ஆல்ரெடி குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், பட் எனிவேஸ் 21st ஆகஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ், அண்ட் 22nd ஆகஸ்ட்ல இருந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ். அண்ட் ரெக்கார்டட் வீடியோஸ் ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் plan it. Okay.